எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க. நிறைய பேர் வாயிலேருந்து அந்த சத்தமே வெளியே வர மாட்டேங்குது. நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்படியே கீழே இறங்கி போயிருக்கு ஒரு சிலர் வார்த்தை. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நிஜமாக தானா? வாயை திறக்காமலே நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? சத்தம் வெளியே வராமலே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியா? ஒரு சிலர் வாய் அசஞ்சமாக இருக்குது, சத்தம் வெளியே வந்த மாதிரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்க, நம்பலாம். நல்லா இல்லைன்னா நாங்கள் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஒரு சிலர்கிட்ட. அப்படியா? அப்படிலாம் இல்லைல்ல. அருமை. உறுதி பூசுதல் அப்படிங்கிற ஒரு அருள் அடையாளம், அப்படி தானே? அருள், திருவருள், சாதனம் அப்படின்பாங்க பழைய மொழிபெயர்ப்பில். இப்போ அருள் அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அருள் அடையாளங்கள் நாம் பெறணுமா? ஒவ்வொருவரும் எதனால் பெறணும்னு சொல்கிறீங்க? ஆமான்னு ஒருத்தர் தான் சொல்கிறீங்க, ஒருத்தர் சத்தம் தான் வருது. அருள் அடையாளங்கள், திருவருட் சாதனத்தை நாம் பெற வேண்டுமா? எதற்காக பெற வேண்டும்? எதுக்காக அருள் அடையாளத்தை நாம் பெறணும்? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வர்றோம். உட்காருங்க, கீழே உட்கார்ந்தே சொல்லலாம், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், எல்லோரும் கேட்குற மாதிரி. பக்கத்தில் எந்திரிச்சிங்க, இப்போ கவனமாக எந்திரிங்க. சொல்லலாம். ஏன் அருள் அடையாளம் பெறணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெறணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. வேறு யாராவது? அருள் அடையாளம் எதற்காக பெறணும்? நல்லா இங்கே நிமிர்ந்து பாருங்கம்மா. கேள்வி கேட்கும்போது நீங்கள் தான் நிமிர்ந்து பார்க்கணும், யார் பரிசில் இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். ஏன் நம்ம அருள் சாதனத்தை பெறணும், அருள் அடையாளத்தை பெறணும்? நீங்கள் பார்த்துட்டிங்களா? கேள்விக்கு பதில் பார்த்துட்டிங்களா? சரி, இந்த அருள் அடையாளங்களால் நமக்கு என்ன கிடைக்குது? அருள் சாதனங்கள் மொத்தம் எத்தனை? திருவருள் அடையாளங்கள் 7. என்னெல்லாம்? ஏழு அருள் அடையாளத்தை எல்லோரும் பெற முடியுமா? முடியாதா? எத்தனை பெற முடியும்? 6 அருள் அடையாளங்கள் பெற முடியும். 7 அருள் அடையாளங்களும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியா? திருமணம் முடிச்சுட்டு நாங்கள் சிஸ்டராக போகலாமா? திருமணம் முடிச்சுட்டு நாங்கள் சாமியார் ஆயிடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்களா? விதிவிலக்கு உண்டு. காரணம் என்ன? அந்த அருள் சகோதரியாக பணியாற்ற அல்லது அருள் தந்தையாக துறவியாக பணியாற்றுவதற்கென்ற ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்போ? திருமணம் முடித்த பிறகு கணவர் இறந்து விட்டால் அல்லது மனைவி இறந்து விட்டால் அவங்க துறவு மேற்கொள்ளலாம். திருச்சபையில் அதில் இடம் இருக்குது. 7 அருள் அடையாளங்களும் எல்லோரும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம விட்டுட்டு போயிடலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. வாய்ப்பு என்ன செய்ய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்குது. அது எல்லாருக்கும் பொருந்தாது, அப்படி தானே? அது யாரோ ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தரோ 2 பேரோ வருவாங்க. அப்படி எல்லோரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அப்போ 7 அருள் அடையாளங்கள். இந்த 7 அருள் அடையாளத்தில் எத்தனை அருள் அடையாளங்கள் நீங்கள் பெற்றிருக்கீங்க? ஒவ்வொருவரும் எத்தனை பெற்றிருக்கீங்க? என்னெல்லாம் பெற்ற அருள் அடையாளம்? என்னெல்லாம்? திருமணம் முடித்தவங்க திருமணம் பெற்றாச்சு. 4 அருள் அடையாளங்கள். இளமை பருவத்தில் இருக்கிறவங்க 3 அருள் அடையாளங்களை பெற்றிருக்கீங்க. இந்த 3 அருள் அடையாளங்கள் வழியாக, இந்த 4 அருள் அடையாளங்கள் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறத, நாம் பெற்றிருக்கிற கடவுளிடமிருந்து இந்த அருள் அடையாளங்கள் வழியாக நாம் பெற்றிருக்கின்ற அந்த நன்மைகளை என்றைக்காவது நினைத்து பார்த்துருக்கிறோமா? நினச்சி பார்த்துருக்கீங்களா? யாராவது சிந்தித்து பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, இவன் இந்த அருள் இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படியே எழுந்து முன்னாடி வந்துடுங்க. கொஞ்சம் பேர் எழுந்து முன்னாடி வந்துடுங்க. அது ஓடிச்சுன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே எழுந்து முன்னாடி பக்கம் வந்துடுங்க. அப்படியே 4 பேர் அப்படியே எழுந்துருங்க. கொஞ்சம் அப்படியே நீங்கள் முன்ன தள்ளி உட்காருங்கம்மா. பாப்பா நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்ன தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. அந்த இடத்துல நல்லா தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் வேகமாக. அப்படியே நகண்டு உட்காந்துருங்க. நோட்டை தூரம் எடுத்துருங்க. அருள் அடையாளங்கள், அந்த திருவருட் சாதனங்கள் வழியாக ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? நமக்கான நிறைய அருள் வாழ்வு, நம்மளுடைய வாழ்வுக்கு தேவையான அருள் ஆசிரியர் நிறைவாக நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாம் என்ன செய்கிறோம்?
இந்த அருளடையாளங்களை பெற வேண்டும் என்கிற தாகத்தோடு நாம் அந்த புரிதலோடு நாம் பெற வர்றோம். நம்மளுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சடங்கு முறைகளும் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் நம்ம நிறைவான அருளாசிரியர் எங்கேருந்து கிடைக்கிது என்றால் இந்த அருள் அடையாளங்கள் வழியாகத்தான், இந்த திருவருட் சாதனங்கள் வழியாகத்தான். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் எந்த திருவருட் சாதனத்தை கொண்டாடுறோம்? திருப்பலியில் நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நற்கருணை என்கிற அருள் அடையாளத்தை கொண்டாடுறோம். நற்கருணையுடைய அருள் அடையாளத்தினுடைய மைய பொருள் அது என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துது? ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இதை தான் நமக்கு இவற்றின் வழியாக இந்த உலகத்தை ஆண்டவர் இயேசு இணைஞ்சிருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அவர் யார்? ஆண்டவர் இயேசு நம்மளுடைய மீட்பர், நம்மளுடைய ஆயன். ஆயன் தன் மந்தைகளுக்காக என்ன பண்ணுவாராம்? உயிரையே கொடுத்து மந்தையை காப்பாற்றுவார். ஆயன் என்றால் ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஆயன்னு சொல்கிறோம், அப்படி தானே? அவங்க என்ன செய்கிறாங்களாம் பழங்காலங்களில்? இப்போ அப்படி அவ்வளோ தீவிரமாக ஆடுகளை பாதுகாக்கிறாங்களான்னு தெரியுது. முன்காலங்களில் எந்த மிருகம் வந்தாலும் மிருகத்தோடு சண்டை போட்டு மிருகத்தை விரட்டி ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்களாம் மக்கள்? அந்த ஆயனாக இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்க்கக்கூடிய அப்படி இருந்தாங்களாம். அதனால தான் ஆண்டவர் இயேசு, நான் உங்களுக்கு நல்ல ஆயனாக இருக்கிறேன், உங்களுக்காக என் உயிரையே கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தம் சீடர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் என்னுடைய நண்பர்கள். சீடர்கள்னால் தலைவர் ஒருவர், சீடர் ஒருவனா தலைவர் சொல்வதை சீடரை என்ன செய்யணும்? கேட்டு அப்படியே செயல்படணும். அதுதான் நடைமுறையில் இருந்தது. இப்போவும் அதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை நண்பர்கள் என்று. அவர் சீடராக ஏற்றுக்கொண்டாலும் அவங்களே என்ன செஞ்சார்? அவங்களோடு இணைந்து நண்பர்களாக ஆண்டவர் இயேசு பார்த்தார். அதனால தான் தன் நண்பனுக்காக உயிரையே கொடுப்பதை விட சிறந்த அன்பு இந்த உலகத்தில் வாய் தரங்க உலகத்தில் இருக்கா? இல்லை அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அதே போன்று தன் உயிரையே என்ன செய்தார்? கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நண்பராக இருக்கிறோம். அவர் மேய்க்கக்கூடிய ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அப்போ அவர் வழியை நாம் பின்பற்றி தொடர்ந்து போகணும்னா அவர் நமக்கு கொடுக்கின்ற, ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அருளாசிரியர் எங்கேருந்து கிடைக்குது? அருளாசிரியர் எங்கேருந்து கிடைக்குது? ஆண்டவர் இயேசுவிடமிருந்து தான் கிடைக்குது. அந்த அந்த அருளாசிரியர் எந்த வழியாக கொடுக்குறார்? அருட்சாதனங்கள், அருள் அடையாளங்கள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். அந்த 7 அருள் அடையாளங்கள் தான் நமக்கு என்ன செய்யுது? நம்மளுடைய பிறந்தது முதல், உலகத்தில் குழந்தையாக பிறந்தது முதல் இறுதியில் நம்ம உயிரை விடுவோம்ல. ஒரு காலத்தில் 90 வயசாகி 95 பாட்டி தாத்தாவாகி 100 வயது கடந்து அப்படி உயிரை விட போகும்ல. அது வரைக்கும் அந்த அருளடையாளங்கள் வழியாக நாம் தொடர்ந்து என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுவதும் இறையாசிரை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு அதை அருளடையாளங்களை, நம்மளுடைய அருட்சாதனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அருட்சாதனங்கள் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இந்த 3 வழியாக நமக்கு கிடைக்குது. அப்படிதானா? அங்கேருந்து தான் ஆண்டவர் இயேசு தான் அதற்கு ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறார். அவர் தான் அருளடையாளங்களை ஏற்படுத்தினார். நமக்கு நேரடியாக விவிலியத்தில் அதற்கான இந்த அருளடையாளத்தை ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தினார். இந்த அருளடையாளத்தினுடைய எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது நேரடியாக அங்கே விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் நிறையா செய்திகள் உள்ளே இருக்குது. இதை திருச்சபை நமக்கு என்ன செய்யுது? அதை நல்லா தொகுத்து எடுத்து ஒரு பாடமாக நம்மளுக்கு புத்தகமாக நினைச்சிருக்காங்க. உறுதி புத்தகத்துக்கு மட்டும் ஒரு புத்தகம், அதே போன்று நற்கருணைக்கென்று ஒரு தனி புத்தகம், திருமுழுக்குக்கென்று தனி, என்னெல்லாம் இருக்குதோ அங்கே நிறையா இருக்கும் விவிலியத்தில். அதில் நமக்கு ஒரு 10 நாள் 15 நாள் பாடத்துக்கு ஏற்ற வகையில் நினைச்சிருக்காங்க, பாடமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த செய்திகளை நாம் பெறும்போது அப்போ இன்னும் ஆண்டவர் இயேசுனா யார், ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படியெல்லாம் இந்த அருளடையாளங்கள் வழியாக நிறைய நிறையா தர இருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நாம் நினைத்து பார்ப்பதற்கும், ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நன்மைகளை இன்னும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், நாம் பெற இருக்கின்ற உறுதி பூசல் வழியாக நம்மை கடவுள் எவ்வாறு எதற்காக நமக்கு இந்த ஒரு அழைப்பை தந்து இந்த அருளடையாளத்தை நாம் பெற வேண்டும் என்கிறது திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதையும் என்ன செய்வோம்? நமக்குள்ளே சிந்தித்து பார்ப்போம். அந்த சிந்தனையோடு இணைந்து கடவுளை இன்னும் அதிகமாக பற்றிக்கொள்வதற்கு இது
வாய்ப்பாக இருக்கும். சரி, இந்த அருளடையாளங்களை பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நாம் திருச்சபையினுடைய உறுப்பினராக ஒரு நேரம் மாற்றப்பட்டோம். அது எப்போ? சத்தமாக சொல்லுங்கள். எப்போ திருச்சபை உறுப்பினராக மாற்றப்பட்டோம்? அருமை. திருமுழுக்கு வழியாக, ஞானஸ்நானத்தின் வழியாக திருச்சபையின் உறுப்பினராகணும். அது மட்டுமல்ல, திருச்சபையில் ஒரு உறுப்பினராக அன்றைக்கு தான் முதல் முறையாக நுழையிறோம். அது மட்டுமல்ல, அந்த நாளில்தான் நாம் என்ன பண்ணுறோம்? கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தாச்சு. அதன் பிறகு கடவுளுடைய பிள்ளையாக எப்போ மாறுறோம்? அப்போ அது வரைக்கும் ஏன் கடவுளுடைய பிள்ளையாக மாறாமல் இருந்தோம்? நம்மகிட்ட என்ன குறைபாடு இருந்துச்சு அப்போ? அருமை. முதல் பெற்றோரின் பாவம் நம்மை தொடர்ந்து வருகிறது. அது ஜென்ம பாவம் என்று பழைய வார்த்தையில் சொல்லுவாங்க. அது பிறப்பு நிலை பாவம் என்று இப்போ சொல்லுவோம். அப்படி தானா? பாவம் ரெண்டு வகை. ஒன்று பிறப்பு நிலை பாவம், இன்னொன்று நல்லா சத்தமாக சொல்லுங்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சரியாக தான் சொல்கிறீங்க. செயல்வழி பாவம். அருமை. நாம் செய்யக்கூடிய விவரம் தெரிந்த பிறகு, நன்மை தீமை தெரிஞ்ச பிறகு நாம் சொல்லக்கூடிய பொய், மற்றவங்களை ஏளனமாக பேசுவது, திட்டுவது, இப்படி நிறையா இருக்குது. அப்படி தானா? நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நாம் உள்ளத்தால் நாம் அறிந்து அறியாமல் கோபத்தில் அப்படின்ட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் அது தவறாகும்போது அது என்ன செய்யுது? பாவமாக பார்க்கப்படுகிறது. அப்போ செயல்வழி பாவம். பச்சை குழந்தையாக இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு பாவம் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்ருக்கு, கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு தடையாக. அது என்ன பாவம்? அருமை. ஜென்ம பாவம். அதை பிறப்பு நிலை பாவம் என்று சொல்லுவோம். அது முதல் பெற்றோரின், ஆதி பெற்றோரின் தவறுதலால் விளைந்த அந்த பாவம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுது? அந்த பாவம் தொடர்ந்து வந்துகிட்ருக்கு. மற்ற சபைகளில் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கிடையாது. அப்படி தானா? கத்தோலிக்க திருச்சபையில் தான் கொடுக்குறோம். தொடக்க கால திருச்சபைகளில் என்ன பண்ணாங்க? திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, இந்த 3 அருளடையாளத்தை ஒரே நாளில் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்கன்னா, நம்மளோட உயிர்ப்பு பெருவிழா வரும்ல, 40 நாள் தவக்கால தயாரிப்பு. அந்த 40 நாள் தயாரிப்பு அது ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு அப்படின்னு ஆண்டு கணக்கில் தயாரித்து அதில் உறுதியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 3 அருளடையாளங்களை தொடக்க காலங்களில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது போர், நோய், அப்போ நிறைய மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்படல. அப்போ எளிதாக குழந்தைகள் என்ன செய்கிறாங்க? நிறையா இறந்து போகிறாங்க. அப்போது நம்மளுடைய உலக படைப்பில் ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தோடு பிறக்குது. அப்போ இறக்கும்போது அது ஏன் பாவத்தோடு இறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்போது அப்போ குழந்தையிலேருந்து நாம் திருமுழுக்க முதல்ல கொடுத்துருவோம். அப்போ அது கடவுளுடைய பிள்ளையாக மாறும். கடவுளுடைய பிள்ளையாக மாறின பிறகு அது நோயில் எதிலோ இறந்தாலும் கடவுள்தான் அந்த குழந்தையுடைய ஆன்மா போய் சேரட்டும். அப்போ பாவத்தோடு இருந்து அது உத்தரிப்பு நிலைக்கோ அப்படி போகாமல் இருக்கணும்னா இது ஒரு வழிமுறை அப்படின்ட்டு என்ன செய்யுது? திருச்சபையில் அந்த சிந்தனை தோன்றி தான் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க தொடங்கிது. இப்போ மற்ற சபைக்காரங்க ஒன்றுமே தெரியாமல், இயேசுவை பற்றியே தெரியாமல், விவிலியத்தை பற்றியே தெரியாமல் ஏன் அவங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அடிப்படையில் அந்த புரிதல், விவிலியத்தின் அடிப்படையில், கடவுள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் முழு புரிதல் இல்லாதனால என்ன செய்கிறாங்க? அப்படி செயல்படுறதா நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்ம கத்தோலிக்க திருச்சபை நீண்ட பாரம்பரியத்தை கொண்டு என்ன செய்யுது? நமக்கு பிறந்தது முதல் உடனேயே கொஞ்ச நாள்லேயே திருமுழுக்குங்கிற அடையாளத்தை கொடுத்து நம்மளை கடவுளின் பிள்ளையாக அருமையாக மாற்றிருக்கு. அதே போன்று நாம் கடவுளை எப்படி சொல்லணும்? எப்படி கூப்பிடுவோம்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அப்பா, தந்தையே அப்படின்னு நம்ம அழைக்கிறதுக்கு திருமுழுக்கு வழியாக அந்த ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அழைக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை, அந்த அழைக்கக்கூடிய அந்த பண்பை நம்ம உள்ளத்தில் இருந்து நமக்கு வெளியே கொணர்வது யார்? அவர் தான் தூய ஆவியார். அப்பா தந்தை கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை போன்று அதையும் விட மேலான அன்பை செலுத்தி நம்மளை பராமரித்து பாதுகாத்து நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தந்து கொண்டிருக்கிறவர் யார்? கடவுள். உலகை படைத்த கடவுள். இந்த கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? சத்தமாக. மாவட்ட ஆட்சியர், ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்து மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்கம்மா? நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க வருங்காலத்தில்? ஒரு மருத்துவராக நல்லா அருமையாக பணி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அருமை. தம்பி, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? நீங்கள் படித்து என்ன ஆக போகிறீங்க? உட்கார்ந்து சொல்லுங்கள். ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக மாறணும். உலகத்தில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகளில் இருக்கிற தீமையை அகற்றி நன்மையை என்ன செய்யணும்? அறிவியல் கண்டுபிடிப்பினால் நிறைய தீமை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தீமை குறைந்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதில்
விழிப்பாக இருந்து செயல்படணும். விஞ்ஞானிகள் லாப நோக்கத்துக்கு மட்டுமல்லாமல், அப்படி தானே? அதானே? அப்படி தானே? கண்டுபிடிப்பில் நிறைய தீமை இருக்குது தானே? அப்போ நல்லவற்றை என்ன செய்யணும்? மக்களுக்கு புதுசாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அப்போ தீமையை அகற்றக்கூடிய, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், அந்த கதிர்வீச்சு எல்லாம் குறைச்சி என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அது அறிவியலில் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அதை இப்போவே அந்த சிந்தனையில் வச்சு என்ன செய்யணும்? நல்ல தரமான, யாருக்கு பாதிப்பில்லாத புதிய படைப்புகளை படைக்கணும். அது யாரால் மட்டும்தான் முடியும்? ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானியால் மட்டும்தான் முடியும். அப்படி தானே? அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு. அப்போ இந்த எண்ணத்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் யார் கொடுத்தாது? யார் கொடுத்தாங்க? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கொடுத்தாங்களா? பாடங்கள் நடத்தும்போது ஒரு சிலருக்கு தோன்றும். அது யார் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கு? ஆள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அக்கா, அண்ணன், சொந்தக்காரங்க, நல்லா நம்மளோட அன்பு செலுத்துகிறவங்க. நீ இதை படித்தனா இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வந்துடலாம், நீ ஒரு மருத்துவர் ஆகிடலாம், நீ ஒரு கலெக்டர் ஆகிடலாம், நீ ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிடலாம், இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய வருங்காலத்தில் நல்ல ஒரு முதலமைச்சர் ஆகிடலாம், ஒரு எம்எல்ஏ ஆகிடலாம், ஒரு எம்பி ஆகிடலான்னு என்ன செய்வாங்க? ஒரு ஆசையை அல்லது ஒரு எண்ணத்தை என்ன செய்வாங்க? நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த சின்ன வயதிலிருந்தே நம்ம உள்ளத்தில் தோன்றும். அப்போ இதை வளர்த்து எடுக்கக்கூடியது நம் உள்ளத்தில் நம்மளுடைய ஆசை. அது வெறுமனே ஆசையாக மட்டும் இல்லாமல் அது கடவுளுடைய திட்டமாக மாற்றுபவர் தான் யார்? தூய ஆவியானவர். அவர் நம்ம உள்ளத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த கொடை, அந்த கனி, அந்த வரம், அதை உள்ளே தூங்கிட்டு இருக்க விட மாட்டார். கடவுள் கொடுத்ததை அதை வளர்த்து எடுப்பதற்கான நாம் அந்த இலக்கு, மருத்துவர் ஆகணும்னா மருத்துவர் ஆகியே தீரணும். அது எவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த படிப்பை முடித்து மருத்துவராக சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை நம்ம உள்ளத்தில் தந்து நம்ம வளர்த்து எடுத்து கடவுளுக்கு ஏற்ற திட்டத்தை நிறைவேற்றுவோர் தான் தூய ஆவியார். அப்போ நம்மளுடைய உள்ளத்தில் எழுவது, நாம் வெளியிருந்து கேட்டது ஒவ்வொன்றும் நன்மை பயக்கும். அதே போன்று தூய ஆவியினுடைய செயல்பாடு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, தூய ஆவியாரின் செயல்பாடு ஒவ்வொருவருக்குள்ளும் பிறர் நன்மைக்காக, பொது நன்மைக்காக நம்மளை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பவுலடியார் என்ன செய்கிறாரு? அருமையாக பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ நம்ம இருக்கிற கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறப்பு ஆற்றலும் என் வீட்டுக்கு, எனக்கு, என்னுடைய வீட்டுக்கு, என் கூட பிறந்தவங்க, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும் கிடையாது. அப்போ யாருக்காக அது? பங்கு திருச்சபையில் இருக்கணும்னா நம்ம பங்கில் இருக்கிற எல்லாருக்காகவும் அதை நாம் பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும், திருச்சபையில் இல்லாத எல்லா மக்களுக்காகவுமே நாம் என்ன செய்யணுமா? சிறப்பான விதத்தில் செயல்படணும், தொண்டாற்றணும், பணிகள் செய்யணும். அப்படிங்கிறதுக்காக, பொது நன்மைக்காக தான் தூய ஆவியார் நம்ம மீது பொழியப்பட்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பவுலடியார் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்போ பழைய ஏற்பாட்டில் எடுக்கும்போது தூய ஆவியார் எங்கேருந்து எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது, தொடக்க உலகம் படைக்கப்படும் போது, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வார்த்தையிலே வரும், இந்த உலகம் எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. அங்கே நீர் திரளின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் எல்லா உயிர்களும் படைக்கப்படுது. கடவுள் சொல்ல சொல்ல எல்லாம் உருவாகுது. 6 நாட்களாக கடவுள் என்ன செய்கிறார்? உலகை படைத்தார். அப்போ படைப்பில் அந்த உருவாக்கம் ஒவ்வொன்றும் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் தூய ஆவியானவர். வார்த்தை, வாக்கு மனு உருவானார், அது மனிதராக மாறினார். அந்த வாக்கு தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரும் இணைந்து தான் இந்த உலகத்தை படைக்கிறாங்க. அந்த புது படைப்பு ஒவ்வொன்று உருவாகும்போது தூய ஆவியாரின் அங்கே செயல்பாடு அங்கே உலக தொடக்கத்தின் போதிலிருந்தே இருக்கிறது. கடவுள் எத்தனை ஆள்? கடவுள் எத்தனை ஆள்? 3 ஆள். ஆனால் எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். அதில் ஒரே கடவுளாகிய மறக்கப்பட்ட கடவுள் அப்படின்னு நீண்ட காலமாக சொல்லுவாங்க. தூய ஆவியாரே என்ன செஞ்சாங்க? நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் மறக்கப்பட்ட, அதிகமாக நினைவு கூறப்படாத, அதிகமாக வழிபாட்டுக்கு, அதாவது நம்மளுடைய ஆராதனைக்கு, நம்மளுடைய ஜெபத்துக்கு அதிகமாக பயன்படுத்தாத கடவுள் யார்? ஆவியானவர் அப்படின்று நம்ம திருத்தந்தையே சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா,
நாம் கோயிலுக்கு போகிறோம், வழிபாடெல்லாம் நடத்துகிறோம். விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தை என்றெல்லாம் ஜெபங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோட அடிக்கடி போய் நற்கருணை சந்தித்து ஜெபமெல்லாம் செய்கிறோம். ஆனால் தூய ஆவியாரிடம் நம்மை வேண்டுவது, ஜெபம் செய்வது நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் குறைவாக இருந்தது. இதுக்கு முன்னால் அந்த தூய ஆவியார் வழியாக நாம் மீண்டும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக, ஆண்டவர் இயேசுனுடைய கொள்கையை பின்பற்றுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்கு, அதை வாழ்ந்து காட்டுவதற்கு தூய ஆவியார் தான் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று நம்ம தூய ஆவியாருடைய உதவியை நாடும்போது, தூய ஆவியாருடைய உதவியை நாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் வழியை, இயேசு காட்டிய அந்த சீடத்துவ வாழ்வை நாம் தொடர்ந்து பின்பற்றி செல்வோம். அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அப்போ அதை மறைக்கப்பட்ட அல்லது அதிகமாக நாம் ஆராதனைக்கு உட்கொள்ளப்படுத்தாத அந்த தூய ஆவியாரை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? நாம் உள்ளத்தில் நினைத்து நாம் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டும் போது நாம் எப்படி ஜபிக்கணும், என்ன ஜபிக்கணும், அப்படிதானா? நாம் அதை போன்று பேசும்போது என்ன பேச வேண்டும், எதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதை நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை வழிநடத்தக்கூடியவராக தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரிலும் செயல்பட்டு கொண்டிருப்பார். அதுக்கான வேண்டுதலை நாம் என்ன செய்யணும்? தூய ஆவியாரிடம் வைக்கும்போது அது சிறப்பாக நம்மை அவர் வழி நடத்துவதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும். அதை போன்று தொடக்கத்தில் உலக படைப்பின் போது நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்த அந்த தூய ஆவியார் வழியாகத்தான் எல்லா உயிரினங்களும் படைப்பதற்கு அவர் பேருதவியாக என்றால் தந்தை, மகன், தூய ஆவியார் மூவரும் இணைந்து உலகத்தை படைக்கிறாங்க. உலகத்தை படைத்தது தந்தை கடவுள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். ஆனால் மூவரும் இணைந்து இந்த உலகம் படைக்கப்படும் போதே ஆவியானவர் செயல்பட தொடங்கினார். ஒவ்வொரு உயிர் தோன்றுவதற்கும் புதிதாக படைக்கப்படுவதற்கும் ஆவியானவருடைய துணை, ஆவியானவருடைய ஆற்றல் அங்கே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டது. இந்த அளவும் புதிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவியலாளர் கண்டுபிடிச்சார், இந்த அறிவியலாளர் கண்டுபிடிச்சார், இந்த ஆற்றல் மிக்க திறமைசாலி கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி தான் சொல்கிறோம், அவங்க பேரை போடுறோம். அவங்களுக்கு யார் அந்த ஆற்றலை கொடுத்தது? அந்த ஆற்றலை கொடுத்தது யார்? கடவுள். கடவுள் கொடுத்த கொடையினால், கடவுள் கொடுத்த வரத்தினால் அந்த புதிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கடவுள் கொடுத்த அந்த கொடையை அவங்க சரியாக கண்டுபிடித்து சரியாக அவங்க புதிய படைப்பை உருவாக்குவதற்கு உள்ளிருந்து ஆவியானவர் என்ன செய்கிறார்? கடவுள் கொடுத்ததை முழுமையடைய செய்யக்கூடியவர் தூய ஆவியார். அதுதான் இந்த உலகத்தில் இப்போ புதிய கண்டுபிடிப்பெல்லாம் நிறைய போயிட்டுருக்குது. அதில் நன்மை தீமை பகுத்தறிந்து பயன்படுத்தக்கூடியவங்களும் அதை கண்டுபிடிக்கக்கூடியவங்களும் சிறப்பான விதத்தில் அதை கடந்து செல்வதற்கு, அதை என்ன சொல்கிறது, நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துவதற்கு உள்ளத்தில் தூண்டுதலை தரக்கூடியவர் ஆவியானவர். யாரெல்லாம் அதை தீய வழிக்குன்னு பயன்படுத்துகிறாங்க, உலக அளவிலும் சரி தனிப்பட்ட ஆட்களிலும் சரி, சிறந்த ஒரு படைப்பை சிறந்த ஒரு நன்மைக்காக பயன்படுத்த வேண்டியதை அதை பிற அழிவுக்காக, பிறருக்கு எதிராக அப்படியெல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது? அப்போது அவர் உண்மையான கடவுளுடைய வழிநடத்தல் இருக்கும்போது, ஆவியான தூண்டுதல் இருக்கும்போது அப்படி தவறான வழிக்கு இட்டு செல்ல மாட்டார். அப்போ நாம் நேர்நோக்காக நன்மைத்தனத்தை மட்டும் நாடி செல்லக்கூடியவங்களாக தூய ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது இந்த தூய ஆவியானவரை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த ஆண்டு சிறப்பான விதத்தில் அதிகமாக அவருடைய ஆற்றலை பெறுவதற்கு நம்ம உள்ளத்தில் தாகம் வேண்டும். நம்ம உள்ளத்தில் எந்த அளவுக்கு அவரை தேடுறோமோ, நாம் வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதற்கு கடவுள் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாக நிறைவாக தூய ஆவியை நம் மீது பொழிவார். அப்படி தொடக்கத்தில் உலகத்தை படைக்கும்போது இருந்த அதே தூய ஆவியானவர் அடுத்து மோசே, இன்னும் பல்வேறு இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவர் வழியாக அருமையாக செயல்பட்டு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகிய ஆண்டவர் இயேசு மீட்பர் பிறக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் இனத்தை, யூத குலத்தை இறைவன் தேர்ந்தெடுத்ததாக ஆபிரகாம் சந்ததியினர் அப்படின்று நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்கு தூய ஆவியானவர் சிறப்பான விதத்தில் நம்மளுடைய விடயத்தில் தொடக்க காலத்தில் இருந்து என்ன சென்றிருக்கிறார், தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறார். அதே போன்று
நம்மளுடைய விவிலியத்தின் முடிவு திரு வெளிப்பாடு நூல். அதில் கடைசி இறுதி பகுதியில் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆவலோடு விண்ணகத்துக்கு வருக வருக என்று வரவேற்பதாக அந்த செய்தியை விவிலியத்தில் முடிக்கும். தொடக்கத்திலிருந்தும் உருவாகினார், கடைசியில் இறுதியில் ஒவ்வொருவரையும் விண்ணகத்திற்கு வருக வருக என்று அழைப்பது போன்று அந்த விவிலியத்தினுடைய நிறைவு இருப்பதையும் நாம் விவிலியத்தில் பார்க்க முடிகிறது. அதே போன்று நீதித்தலைவர்கள், ஒவ்வொரு நீதித்தலைவர்கள் அரசர்கள்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நீதித்தலைவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, மக்களை இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், கடவுள் 10 கட்டளைகள் எல்லாம் கொடுத்து மக்களை என்ன செய்கிறார், தன்னோடு உடன்படிக்கை செய்துள்ளார். அந்த உடன்படிக்கையை மீறும் போதெல்லாம் அப்போது அங்கே அவங்க ஒரே இனமாக ஒரே குலமாக அங்கே வாழ்வதற்கு அங்கே சிதைவு ஏற்படுகிறது. அப்போது நாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை மீறி நாம் செயல்படக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதற்கு நீதி தலைவர்களை என்ன செஞ்சார், இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு கொடுத்தார். இப்போ அவங்க மீது ஆவியானவரை நிறைவாக பழி செய்து ஆவியின் ஆற்றலால் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லா மக்களையும் வழிநடத்தி வர்றாங்க. அவங்களுக்கு அரசர்கள்லாம் வருவதற்கு முன்னாலேயே அவங்க எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு பிற இனத்தவங்க போர் எடுத்து வரானா அந்த நீதித்தலைவருக்கு முன்னிலிருந்து அவங்க படையை உருவாக்கி என்ன செய்வாங்க, அரசர்கள் இல்லாத காலத்தில் கடவுள் எப்படி சொல்கிறாரோ அதன் திட்டத்தின்படி அவங்க செயல்பட்டாங்க. மக்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல்களை நீதித்தலைவர்கள் வழியாக கடவுள் அவர்களை ஏற்படுத்தி தூய ஆவியின் ஆற்றலாக அவங்கள செயல்படுத்தி வழிநடத்தி வந்தாங்க. அதே போன்று முதல் அரசர், இஸ்ரேல் மக்களுக்கு முதல் அரசர் யார், அவர் பேர் தெரியுமா? அவர் பேர் என்ன? முதல் அரசர் பேர் அரசெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா உங்களுக்கு? எப்போ விபிஎஸ்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, 3ஆம் 4ஆம் பாடங்கள்லேயே வரும். அரசர் யார்? முதல் அரசர். உங்களுக்கு தெரிஞ்ச அரசர் யார்? தெரிஞ்ச அரசர் பேர் அருமை, சாலமோன் அரசர். அவர் தான் ஞானத்தில் சிறந்தவர். அவர் பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. அவருக்கு அப்பா பேர் என்ன? தாவீதுக்கு முன்னால் ஒருத்தர் அரசராக இருந்தார், அவருடைய மாமனார் சவுல் அரசர் முதலாம் என்ன செய்கிறாரு, அரசராக பதவியேற்கிறார். அப்போ மக்கள் அரசர் வேண்டும்னு கேட்கும்போது கடவுள் என்ன சொல்லுவார், அரசன் இருந்தாக்கி உங்களை அடிமை போல் நடத்துவான், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வரியாக உங்களுடைய வருமானத்தையெல்லாம் வரியெல்லாம் பிடிங்கிடுவான், அதனால் நீங்கள் அரசர் வேண்டாம், கடவுள் நான் இருக்கிறேன் உங்களுக்கு அரசராக நானே வழி நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்குறாங்களே, பக்கத்து சின்ன சின்ன நாடுகள்லாம் கொஞ்சம் மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் படை வச்சுருக்காங்க, அரசர் இருக்காங்க, எங்களுக்கு எவ்வளோ பெரிய இனம், நாங்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், எங்களுக்கு அரசர் வேண்டும்னு கேட்பாங்க. அப்படிதானா? அப்படி இருக்கும்போது அப்போ யாரை அரசனாக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு போகும்போது கடவுள் வெளிப்படுத்துகிறார் சாமுவேலுக்கு. ஒருத்தர் கழுதியை தேடிட்டு வருவார், அவரை பிடிச்சி அரசராக மாற்று. ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து என்ன செஞ்சார், அந்த தூண்டுதலை கடவுள் கொடுத்தார். அதன்படி சவுலை அரசராக்கினார். அதன் பிறகு அவர் ஏற்ற ஆளாக இல்லைன்னு சொல்லி நினைச்சார், உடனே புதிய அரசரை மாற்றணும்னு சொல்லி தாவீதை அரசராக்கினார். தாவீதை அரசராக்கிறதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் போய் தேடுறாங்க. அவரோடு பிறந்தவங்கள்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக போர் வீரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் யாருமே இல்லை, போ அப்படி போ, அங்கே ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான், அவனை பிடிச்சிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்லி இறைவாக்கினர் அனுப்புகிறாரு. இவர் போன உடனே நான் தேர்ந்தெடுத்துக்கிற அரசன் இந்த சிறுவன் தான், நீ அருள்பொழிவு செய் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நல்லா தைலத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, அருள்பொழிவு செய்து அரசராக மாற்றுகிறார். ஒரு ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க அரசராக அவர் செயல்பட்டார். அவரோடு இணைந்து இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு அரசர்களும் சிறப்பான விதத்திலே இறைவாக்கினர் வழியாக அருள்பொழிவு செய்யப்பட்டு ஆவியின் ஆற்றலை பெற்று என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்தாங்க. அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வருகின்ற ஒவ்வொரு அரசர்களுக்கும் அப்போ இறைவாக்கினரில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, போய் நேரடியாக போய் எச்சரிப்பாங்க, கடிந்துரைப்பாங்க. நீங்கள் செய்வது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னா உடனே என்ன செய்வாங்க, அரசன் என்று பயப்பட மாட்டாங்க. அரசன்னா யாராக இருந்தாலும் என்ன செய்வான், அரசருக்கு எதிராக அரசருடைய குற்றத்தை சுட்டி காட்டினா எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? யாராவது ஒருத்தருடைய குற்றத்தை சுட்டி காட்டினா ஏற்றுக்குவாங்க. அதிகாரத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? சாதாரணவங்க ஏற்றுக்கொள்ளலாம். அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க, உடனே வெட்டி வீழ்த்திடுவாங்க. மரண தண்டனை தான் சிறப்பான தண்டனைங்கிற அளவுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தும்
எந்த இறைவாக்கினரும் அச்சப்படவில்லை. ஏன்? கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க நிறைவேற்றாமல் அங்கே அவங்களால இருக்க முடியாது. அதனால தான் என்ன செஞ்சாங்க, போய் நல்லா கடிந்துரைத்தாங்க. நல்ல ஒரு எல்லா மக்களையும் கடவுளுடைய திட்டத்தின்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் ஏற்படுத்தின அரசர்கள் சரியாக செல்வதற்கு இறைவாக்கினர்களை கொண்டும் அவர் மீதும் ஆவியை பொழிஞ்சிருக்கிறார், இறைவாக்கினர் மீதும் ஆவியை பொழிந்திருக்கிறார். ஆனால் அவங்க தவறும்போது அதை சுட்டி காட்டுவதற்கு தயங்காமல் இறைவாக்கினர் செயல்பட்டாங்க. அதனால் இஸ்ரேல் இனம் இன்றளவும் உலகத்தில் அது ஒரு சிறந்த இனமாக இருக்கிறத நாம் பார்க்கணும். உலக அளவில் பெரிய விஞ்ஞானி அறிவாளிகள்லாம் யாருன்னு பார்த்தா எந்த இனத்தில் உள்ளவங்க இருக்காங்களாம்? இஸ்ரேல் இனத்தில் வந்த யூத இனத்தில் உள்ளவங்க தான் இப்போவும் இருக்காங்க. பெரிய வல்லரசு நாடுகள்லாங்கிறாங்க. அந்த வல்லரசு நாடுகளில் மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க யார்? யூத இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது, யூத இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரலாற்று உண்மையாக இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் நம்ம ஊர்லேருந்து விஞ்ஞானி வரப்போகிறீங்க, மருத்துவர் வரப்போகிறீங்க, அப்படிதானா? அதே மாதிரி ஆட்சியாளர் வரப்போகிறீங்க. சிறந்த விதத்தில் என்ன பண்ண போகிறீங்க? கடவுளுடைய அருளை பெற்று ஆசையை பெற்று நிறைவான அளவு மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை பயக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்து சிறப்பான விதத்தில் வழி நடத்த போகிறீங்க. நல்ல மருத்துவம் கொடுக்கணும், அப்படி தானே? மருத்துவராக இருக்கவங்க எப்படி மருத்துவம் கொடுக்கணும்? இன்றைக்கு ஊசி போட்டால் இன்னும் வருஷம் முழுசும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும். அது நிறைய மருத்துவமனையில் அப்படி தான் இருக்குது. ஏன்? அது ஆங்கில மருத்துவனுடைய திட்டம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த ஆங்கில மருத்துவத்திலேயே இந்தந்த வகை மருந்துகளை கொடுத்தால் நோய் குணமாகும், பக்க விளைவு வராது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அது விளைவு அப்போ அவங்க ஒரு மாதத்தில் சரியாகிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு யார் ஃபீஸ் கட்ட வருவாங்க? அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. உலக அளவில் அது என்ன செய்யுது? உயிரை காப்பாற்றுறது போல் காப்பாற்றி நம்ம வருமானத்தெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க? பிடிங்கிடுறாங்க, உருவிடுறாங்க. அதே போன்று கொரோனா வந்துச்சு. கொரோனாவோட தடுப்பூசி போடணுன்னு எல்லாருக்கும் சொன்னாங்க. எல்லோரும் போட்டிங்க தானே? போடவே இல்லையா? ஒரு சிலர் போடலை, வேறு எல்லோரும் போட்டிருக்காங்க. போட்ட பிறகு நிறைய பேருக்கு புதுசாக பக்க விளைவுகள்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு வாயை பிளமா பிளாஸ்டிக் போட்டு மூடிட்டு அமைதியாகிடுச்சு. அப்போ அந்த மருந்தினுடைய தாக்கம் மக்களுக்கு என்ன செய்யுது? அந்த நேரம் நோய் கட்டுப்படுறது போல் இருக்கும், நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்தது போல் இருந்தாலும் அவங்க வாழ்நாள் முழுசும் அவங்களுக்கு ஒரு பக்க விளைவை ஏற்படுத்துது என்றால் அப்போ அது சரியில்லைல்ல. அது போன்று ஏற்கனவே 5 ஆண்டு 4 ஆண்டு முடிஞ்ச பிறகு இந்த மருந்தினால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற அறிக்கையும் வருது. அப்போ என்ன செய்கிறது? கோடிக்கணக்கான மக்களுக்கு என்ன செஞ்சாச்சு? ஊசியை போட்டுட்டாங்க. ஆனால் அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் கடவுளிடமிருந்து வந்ததா? கடவுள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைப்பார். கடவுள் யாருக்கும் அழிவை ஏற்படுத்துவதாக இந்த உலகத்தை ஏற்படுத்தலை. விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கடவுள் தண்ணீரால் உலகத்தை அழித்தார்னு. ஆனால் அது கடவுளுடைய திட்டம் அல்ல உலகம் அழிவதற்கு. யாருடைய திட்டம் உலகம் அழிகிறது? மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் செய்த குற்றத்தின் விளைவாக இந்த உலகம் அழிக்கப்படுது. அதுதான் பொருள். கடவுள் யார்? அப்பா. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை செத்து மடிட்டும் ஒழிய வேண்டும், வாழக்கூடாது அப்படின்னு நினைப்பதில்லை. எந்த தாய் தந்தையும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதே போன்று தாய் தந்தையை விட சிறந்த அனுபவித்திருக்கிறவர் தான் கடவுள். அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அருமையாக கடவுள் வழி நடத்தினதை நாம் பார்க்குறோம். அதே போன்று புதிய ஏற்பாட்டின் கதாநாயகன் யார்? புதிய ஏற்பாட்டில் கதாநாயகன் யார்? ஆண்டவர் இயேசு. பழைய ஏற்பாட்டில் கதாநாயகன் யார்? பழைய ஏற்பாட்டின் கதாநாயகன் யார்? அங்கே இயேசு தான். கடவுள் என்று நாம் ஒரு வார்த்தை சொல்ல இயேசு தான். விவிலியம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு? உலகத்திற்கு மீட்பர் ஒருவர் வருவார். எப்போ? தொடக்க நூல்லே வந்தாச்சு. மனிதனை படைத்தாச்சு, உலக படைப்பை படைத்தாச்சு, மனிதனையும் படைத்தாச்சு. மனிதனை படைத்த பிறகு மனிதன் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்ததனால் இந்த உலகம் என்ன செய்யுது? சாபத்துக்குள்ளாகுது. கடவுளுடைய சாபத்துக்கு உள்ளாகுது. மனிதன் விளைவிக்கக்கூடிய விளைநிலங்கள் என்ன ஆயிரும்? புற்பூண்டுகளும் புதராக முளைக்கும், விளைச்சலை தராது, சரியா விளைச்சலை கொடுக்காது. ஏன்? என்னுடைய கட்டளையை நீ மீறி விட்டதால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கட்டளையை மீறிவிட்டன்னு கடவுள் கேட்கும்போது கடவுள் என்ன செஞ்சார்? ஏன் நீ ஏன் கட்டளையை மீறின அப்படின்னு கேட்கும்போது, பாம்பு என்னையை ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அந்த பாம்பு ஏமாற்றிட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நீர் கொடுத்த துணைவி, அப்படி தானே? ஆதாம் ஏவாளை பார்த்து நீர் கொடுத்தேரு ஒரு துணைவியை, இந்த துணைவியால் தான் எனக்கு அவள் சொல்ல கேட்டு தான் நான் பழத்தை சாப்பிட்டுட்டேன்
அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது பாம்பு என்னை ஏமாத்திருச்சு அப்படிங்கும்போது உடனே பாம்பை பார்த்து ஆண்டவர் கடவுள் என்ன சொல்லுவார்?